பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீனா ரூமுக்கு வராங்க. அங்க ரொம்பவே கோவமா செந்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப மீனா வந்து ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே மீனா ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. செந்தில் வந்து என்னங்க என்ன விஷயம்ன்றாங்க. ஆமா நீ எங்க போயிட்டு வரேன்றாங்க. இது என்ன கேள்வி? நான் ஆபீஸ்க்கு தான் போயிட்டு வரேன். நிஜமாவே நீ ஆபீஸ் தான் போனியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னங்க கேள்வி இது? நான் நிஜமா ஆபீஸ்க்கு தான் போயிட்டு வரேன். அப்படியா? நீ எந்த ஆட்டோல வந்து நீ ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தியோ அதே ஆட்டோல தான் நான் வந்து நீ எங்க போன எங்க வந்தேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ எதுக்காக அந்த மயில் வீட்டுக்கு போன? இந்த விஷயம் மட்டும் வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? ஏன் போனேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஏங்க நானெல்லாம் ஒன்றும் போல, அவங்களதான் கால் பண்ணி என்ன வர சொன்னாங்க, அதனாலதான் நான் போனேன். அவங்க ஃபோன் பண்ணா நீ ஏன் போற? போனது உன் தப்பு. இங்க பாரு மீனா, தேவையில்லாத வேலையெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு செந்தில் ஒரு பக்கம் கத்த, மீனா ஒரு பக்கம் பயங்கரமா கோபப்படுறாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? எதுக்காக கத்திட்டு இருக்கீங்க? அவங்க வந்து அங்க எப்படிப்பட்ட நாடகம் எல்லாம் போட்டாங்க, அது எல்லாமே தெரிஞ்சிருந்தும் நீ ஏன் மீனா இப்படி பண்ற? நீ பண்றத பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு கோபமா வருது. ஒருவேளை எல்லாரும் சேர்ந்து நீங்க மட்டும் என் அண்ணன் கூட அந்த மயிலவை சேர்த்து வைக்கணும்னு பிளான் போட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்றது எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு கோபமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க செந்தில். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரவணன் அதே மாதிரி வந்து பழனி ரெண்டு பேருமே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணிட்டு வந்து சரவணன் கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஏமாமா எனக்கு மட்டும் ஏமாமா இப்படி எல்லாம் நடக்கணும், அதை நினைக்கும் போது மனசுக்குள்ள அவ்வளோ வருத்தமா இருக்குன்னு எல்லாம் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. விடு மாப்பிள்ள, நடந்து முடிஞ்சு போச்சு. இனி அதை பத்தி பேசி எதுவும் ஆக போறது கிடையாது. அதை பத்தி பேசி உன் மனசை நீ ஏன் கஷ்டப்படுத்திக்கிற? விடு மாப்பிள்ளன்றாங்க. அது எப்படி மாமா? ஊர்ல உலகத்துல எத்தனையோ அயோகத்தனம் எல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல புருஷன் பொண்டாட்டி அவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனக்குன்னு மட்டுமா இது வரணும்னு எல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. விடியா விடுன்னு பேசிட்டு இருக்கும் போது அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கதிர் வந்து பீர் பாட்டிலோட வராங்க. இதை வந்து குடிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. டேய் இதெல்லாம் தப்புடா, வேண்டான்றாங்க. ஒரு நாளைக்கு அடிச்சா தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் குடிச்சிட்டு வராங்க. மாமா உங்ககிட்ட மட்டும் நான் ஒரு ரகசியம் சொல்ல போறேன். என்னடா டே என்ன விஷயம்ன்றாங்க. நானு வீட்டுல யாருக்கும் தெரியாம நான் வந்து மயிலுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிடுன்றாங்க. வீட்டுல ஒரு வார்த்தை கேளு. இல்ல மாமா, வலி எனக்கு தானே, அப்புறம் வந்து அனுப்புறதுல எந்த தப்பும் இல்லைன்னா எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு வராங்க. உடனே இந்த விஷயம் பாண்டியனுக்கு தெரிஞ்சிருது. பாண்டியன் ரொம்பவே கோவப்பட்டு, இங்க பாருடா 1008 பிரச்சனை இருந்தாலும் இப்படிதான் குடிக்கணுமான்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க. ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பியும் போயிடுறாங்க. எல்லாரும் ரொம்பவே வருத்தத்துல. கதிரும் குடிச்சிட்டு வந்திருக்காங்க. உடனே பயங்கரமா வந்து கோபப்படுறாங்க. ராஜி யாரை கேட்டு நீ குடிச்சேன்னு சொல்லிட்டு. என்ன ராஜி, நான் குடிச்சா உனக்கு பிடிக்காதான்றாங்க. யார் குடிச்சாலுமே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்றாங்க. ராஜி உன்னை போலீஸ் ஆக்காம நான் ஓய மாட்டேன், நீ போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க கதிர். அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.